சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் இயக்குனர் ஆர்.கே. வித்யாதரன் இயக்கத்தில் யோகி பாபு, பூமிகா, கே.எஸ். ரவிக்குமார் மற்றும் பலரது நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ஸ்கூல். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பள்ளியை முதல் இடத்துல கொண்டு வரதுக்காக பள்ளியின் தலைமை ஆசிரியரான பகவதி பெருமாள் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புத்தகத்தை படிக்கிற மாணவர்கள் எதிர்மறை சிந்தனை வர்றது மட்டும் இல்லாமல் ஜாதி மத பிரிவினையோடு வெற்றி மட்டுமே வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் மர்மமான முறையில் எரிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சில ஆசிரியர் மாணவர்கள் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இதற்கு காரணம் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மாயமான மர்மமான உருவம் அப்படின்ற மாதிரி பள்ளியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொல்கிறாங்க. இதை ஏற்காத காவல்துறை அதிகாரியான கே.எஸ். ரவிக்குமார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிக்க முயற்சியில் இறங்குறாரு. ஆனால் அந்த தொடர் மர்ம சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அமானுஷ்ய சக்தி என்ன அப்படிங்கிறத சாமியாரான வித்யாதரன் கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அமானுஷ்ய சக்திகள் ஏன் இதெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற கேட்கிற முயற்சியிலையும் ஈடுபடுறாரு. இந்த குழப்பமான சூழ்நிலையில் முன்னாள் ஆசிரியரான யோகி பாபுவும் பூமிகாவும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. அவங்கள பார்க்குற அந்த அமானுஷ்ய சக்திகள் அமைதியாகுது. அவங்க யாரு, அவங்க ஏன் இதெல்லாம் பண்றாங்க, அதை தாண்டி வெற்றி தோல்வி மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில சொல்லியிருக்கிற படம் தான் இந்த ஸ்கூல். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகன் யோகி பாபு கனகவேல் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. காமெடியை ரொம்ப அளவா கையாண்டிருக்காரு. குணச்சித்திர நடிகரா கவனம் ஏற்கக்கூடிய வகையில ரொம்ப அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல நாயகி பூமிகா, இவங்களுக்கு இந்த படத்துல பெரிய வேலை இல்லை அப்படின்னாலுமே வெற்றி தோல்வி மட்டுமே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இல்லை, அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை நீங்க ஈஸியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றதுக்கு துணையா இருந்திருக்காங்க நாயகி பூமிகா. அதே போல இந்த படத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடிச்சக்கூடிய கே.எஸ். ரவிக்குமார், தலைமை ஆசிரியர் பகவதி பெருமாள், மற்ற நடிகர்கள், நடிகைகள், மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இசைநாணி இளையராஜா பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே கேட்குற மாதிரி திரும்ப திரும்ப ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய ஆர்.கே. வித்யாதரன், அதாவது அறிவு போதிக்கிற பள்ளிக்கூடத்தில் அமானுஷ்யம் இருக்கு அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை வளர்க்குற கதையாக இருந்தாலும் படத்தினுடைய இறுதியில் மாணவர்களுக்கு ஒரு அழுத்தமான அறிவுரையை பதிவு பண்ணியிருக்காரு. வெற்றி தோல்வி மட்டுமே குறிக்கோள் இல்லை, வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு. வாழ்க்கையை ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா படிக்கலனாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் அழகாக சொல்லியிருக்காரு. அதே போல இந்த படத்தினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ரொம்ப நீளமான காட்சிகள், ரொம்ப அதிகம் பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. கண்டிப்பாக அதுக்கு பாராட்டியே ஆகணும். மொத்தத்தில் இந்த ஸ்கூல் நல்ல ஒரு அறிவுரை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வருஷத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.